அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு இதை சிறப்பித்தனர். திமுக இளைஞரணி மாநாட்டுக்காக சேலத்தில் அமைக்கப்பட்ட அரங்கம் உலகின் மிகப்பெரிய தற்காலிக மாநாட்டு அரங்கம் என்ற யுனிக் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. 9.50 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 45 நாட்களில் மாநாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,18,90,348. இதில் பெண்கள் 3,14,85,724, ஆண்கள் 3,03,96,330, மூன்றாம் பாலினத்தவர்கள் 8,294 பேர். இந்தியா கூட்டணியில் பிரதமர் என்ற பார்வை நம் முதலமைச்சர் ஸ்டாலின் பக்கம் திரும்பியுள்ளது. வாய்ப்பு கிடைத்தால் அதை தட்டி கழிக்க வேண்டாம், அதையும் ஒரு கை பார்ப்போம் என சேலம் இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 2023 டிசம்பரில் மட்டும் $1 பில்லியன் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் சரக்குகளை ஏற்றுமதி செய்து தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளது. இந்திய வரலாற்றில் ஒரு மாதத்தில் அதிகம் மேற்கொள்ளப்பட்ட ஏற்றுமதி இதுவாகும். அரசியல் சட்டத்தையே மதிக்காத போக்குடன் நடந்து கொள்ளும் பாஜகவின் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் பாஜகவால் உயர்ந்த பொறுப்பை பெற்றவர்களும் தொடர்ந்து வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாகவே செயல்படுகின்றனர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.